ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பூரி. வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீட்ரூட் எடுத்துக்கணும், நம்ம மீடியம் சைஸு. அந்த பீட்ரூட் வந்து மேலே இருக்கிற தோல் மட்டும் சீவிட்டு அந்த பீட்ரூட்டை வந்து நம்ம வந்து பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கணும். மிக்சியில் அரைக்கிற அளவு நீங்கள் வந்து பொடுசாக கட் பண்ணிங்க. பொடுசாக கட் பண்ணிவிட்டு பிறகு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதை வந்து நல்லா அரைச்சி அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஜூஸ் வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துங்க. இந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த ஜூஸை இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பிசைய போகிறோம். தண்ணிக்காக பதில் இந்த ஜூஸை ஊற்றி நம்ம வந்து பிசைய போகிறோம். இதில் வந்து இன்னொரு டிப்ஸ் இருக்குங்க. சப்பாத்தி மாவு, பூரி மாவு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாவு பிசையத்துக்கு முன்னாடி மாவு கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா அந்த சப்பாத்தி பூரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். பூரி தெரியாது, சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். நீங்கள் அந்த மாவு வறுக்கும் போதே நல்லா வாசனை வரும். அந்த மாவு நம்ம வறுத்து ஆல்ரெடி ஆற வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணியாச்சு, சால்ட்டு 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கோம். முட்டை ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நல்லா முட்டை நல்லா மிக்ஸ் ஆகி உதிரியாக வரும். வந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த பீட்ரூட் ஜூஸ் ஊற்றின பிறகு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி போகிறோம். பிசைஞ்சி ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசைஞ்சி மாவை எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வந்து ஊற வைக்க போகிறோம். பிசைஞ்சி அப்படியே அந்த பவுலில் மாற்றிட்டு மேலே தட்டு போட்டு மூடி வச்சுட்டு போகிறோம். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம வந்து பூரி செய்ய போகிறோம். பூரியோ சப்பாத்தியோ நீங்கள் எது செஞ்சாலுமே இந்த மாதிரி நீங்கள் மாவு பிசைஞ்சி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் அப்புறம் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிடுங்க. பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தாங்க, நம்ம வேர்க்கடலை எண்ணெய், செக்கு எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவோம் எப்பயுமே. நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் வந்து லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மோஸ்ட்லி வந்து செக்கு எண்ணெய் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. செக்கு எண்ணெய்னு சொல்லி நிறைய பேர் வெளியில் ஏமாத்துறாங்க, அதையும் நீங்கள் பார்த்து வாங்குங்க வாங்கும் போது. ஓகேங்களா? ஏன்னா வேர்க்கடலை எண்ணெய் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா செக்கு எண்ணெய்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த வேர்க்கடலை வாசனை மணமாக இருக்கும். அது வந்து வாங்கினவங்களுக்கு அந்த தெரியும். அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக மணமாக இருக்கும். மாவு இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நம்ம பவுலில் மாற்றி 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டோங்க. பாருங்கள், அப்படியே போட்டு வச்சாச்சுங்க. மறுபடியும் நம்ம ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். ஏன்னா அது காஞ்ச மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும் மேலே. நம்ம மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூரிக்கு தேவையான அளவு நம்ம வந்து உருண்டை ரெடி பண்ணி நம்ம வந்து தேய்ச்சிக்க போகிறோம். ஓகேங்களா? தேய்ச்சி நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து பூரிக்கு நம்ம தேய்ச்சி எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், இதில் நம்ம வீடியோ வந்து எந்த வீடியோவுமே எடிட் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்த விதமான எசன்ஸுமே நம்ம மிக்ஸ் பண்ணல. சிலர்லாம் நினைக்கலாம் ஏதாவது எசன்ஸ் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து மோஸ்ட்லி நம்மளுடைய சமையலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான கலரோ எசன்ஸோ கெமிக்கலோ எதுவுமே மோஸ்ட்லி நான் சேர்க்கவே மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நானே வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் வந்து அந்த மாதிரி எசன்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சேர்க்கவே மாட்டேன். நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டுடைய கேசரி போட்டிருக்கு, கேரட்டுடைய கேசரி போட்டிருக்கு. இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுமே தவிர பிரியாணி செஞ்சால் கூட பிரியாணிக்கு வந்து ரெட் சில்லி தான் போடுவோம் நாங்கள். அந்த கலர்லாம் நான் எப்பயுமே போட மாட்டேன். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவுமே இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடாய் காஞ்சிச்சு, நம்ம சப்பாத்தி ரெடியாக தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதாவது சப்பாத்தினா பூரிக்கு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து எண்ணெய் சூடானவொடனே அதை போட்டு எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் சூடாக இருக்குங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த பாருங்கள், பொரிச்சு எடுத்தாலும் அந்த கலர் மாறாது உங்களுக்கு. அப்படியே அந்த பீட்ரூட்டுடைய கலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இன்னும் இந்த மாதிரி பெருசாக செய்யலைனா கூட உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கெலாம் வந்து சின்ன சின்னதாக டிஃப்ரெண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்தியான ஒரு பூரிங்க. ஓகேங்களா? எண்ணெயில் போட்டது எப்படின்னு ஹெல்த்தியாக இருக்கும்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா செக்கு எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவோம். நீங்கள் செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணி செய்யுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பூரி சூப்பராக உப்பி வந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா? இதுக்காக நீங்கள் ரொம்ப டைம் ஒன்றும் ஸ்பெண்ட் பண்ண போகிறது இல்லைங்க. ஆல்ரெடி எல்லாமே நீங்கள் பூரி செய்யறதுக்கு ரெடி பண்ணுவீங்க. சும்மா ஒரு 5 மினிட்ஸ் அந்த பீட்ரூட்டை சீவி அரைச்சி தண்ணிக்கு பதில் அந்த ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. ஓகேங்களா? பூரி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ வந்து கண்டினியூவாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.